Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel. Yours simply Leah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Peace, mercy, blessings upon you. இந்த வீடியோவில் என்னுடைய கியூட் கேஷ்யூ எப்படி ஃபீவர் வந்தது, ஆல்சோ எப்படி டெத் அரைஸ் ஆனது, என்னென்ன ரீசன்ஸ் எனக்கு தெரிய வந்தது அதுதான் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்துக்குமே தெரியும் என்னுடைய பெட் பன்னி, அதாவது முயல்குட்டி எனக்கு எவ்வளோ பிரியம்னு. என்னுடைய தேர்ட் டாட்டர் கூட நான் சொல்லுவேன். இதோட பிரிவு தான், செப்பரேஷன் தான் எனக்கு தாங்க முடியாத காரணத்தால் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எங்கே போனாலும் கூடையே எடுத்துகிட்டு போய் நான் வளர்த்து கண்ணுக்குள்ளார வச்சு பார்த்துக்கிட்ட முயல் தான் இந்த க்யூட் கேஷ்யூ பன்னி. இந்த க்யூட் கேஷ்யூ பன்னியோட நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனல் பேஜ் யார்ஸ் சிம்ப்ளி லியாவில் மறக்காமல் பாருங்கள். இந்த க்யூட் கேஷ்யூ பன்னி எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட் 10 டேஸாக இருந்தப்போ என்னுடைய யங்கர் டாட்டர் ஆசைப்பட்டாங்க வளர்க்கணும்னு. அவளுக்காக மட்டுமே இந்த முயலை நான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். வரும்போதே இந்த கேஷ்யூ முயலோட காலில் சிவியராக இன்ஜூரி இருந்தது. ஒரு லெக் மட்டும் அப்படியே பிரிஞ்சு இருந்தது. இருந்தாலும் நம்ம ஏன் சூஸ் பண்ணி ஒரு ஊண்டட் முயலை கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு பாதுகாத்து கொடுக்கணும், ஆல்சோ சப்போர்ட்டிவாக இருக்கணும். மற்ற இடத்துல அது இருந்தால் அது வேஸ்ட்டாக போயிடும், யாரும் டேக் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நாங்கள் கொண்டு வந்து ஆல்மைட்டி அல்லா மேலே நம்பிக்கை வச்சு தான் வளர்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அது பார்க்க எவ்வளோ பெருசு க்யூட்டாக அழகாக நல்லா இருந்த முயல் எப்படி சடனாக டெத் ஆயிடுச்சு. 8 to 9 மந்த்ஸ் தான் ஆன இந்த க்யூட் கேஷ்யூ பன்னிக்கு எப்படி இப்படி டெத் ஆனதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். அதுதான் இன்றைக்கி எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்போ சில ரீசன்ஸ் வந்தது. உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் உங்கள் ரீசன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த க்யூட் கேஷ்யூ பன்னி இவ்வளோ ப்ளேஃபுல்லாக நல்லா வளர்ந்துட்டு வந்தது. ஆனால் சடன்லி 1 மந்த்தாக நடக்காமல் இருந்தது. ஜஸ்ட்டு சிட்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தது. லாஸ்ட் நான் ஷேர் பண்ண வீடியோஸில் எல்லாமே இப்படி தான் உட்காந்துட்ருக்கோம். ஆனால் அதுக்கு இந்த பெட்டு பிடிச்சிருக்கும், உட்கார சேர் பிடிச்சிருக்கும், குஷன் பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உள்ளார இருந்த அதுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்திருக்கு. அதனாலேயே சடன்லி 3 டேஸ் ஃபீவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு டே ஃபீவர்லேயே அது சாப்பிட்ற ஃபுட்டோட லெவல் கம்மியாயிட்டே வந்தது. ஸோ வெரி நெக்ஸ்ட் டே ஃபீவரை காமிக்கிறதுக்காக டாக்டருக்கு நம்ம விசிட் பண்ணோம். அங்கே போய் காமிச்சா ஃபீவர் இருக்கிறனால தான் க்யூட் கேஷ்யூ சாப்பிட மாட்டேங்குதுன்னு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் 1 டே ஃபீவருக்கு மெடிசனும் கொடுத்தாங்க. அதோட வீட்டுக்கு வந்தோம். ஆனால் கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஆயிடுச்சு அதோட ஃபுட் இன்டேக் பண்ணுறது. அதுலேயே பயந்துகிட்டே இருந்தோம். செகண்ட் டே அப்படியே இருந்தது. நாம் ஸ்பூனில் போட்டு பவுலில் வச்சு வாட்டர் அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட் பண்ண நினச்சேன். ஆனால் அது சாப்பிடவே மாட்டேங்குது. அதுதான் இப்போ பிரச்சனையாக இருந்தது. அதனால் பயந்து நெக்ஸ்ட் டே இன்னொரு முறை டாக்டர்கிட்ட போகலான்னு நான் க்யூட் கேஷ்யூக்கு கூப்பிட்டுட்டு போனேன். அப்போ தான் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, க்யூட் கேஷ்யூக்கு சிவியராக இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அங்கே இருக்கிற மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் கன்வே பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோன்னு கேட்டப்போ நான் சொன்னேன், காலிஃப்ளவர் லீவ்ஸ் கொடுக்குறேன், புதினா, கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், கேரட் கொடுக்குறேன்னு. அதுக்கப்புறம் க்ரீன் பீஸ் இது எல்லாமே கொடுக்குறேன்னு. அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ தான் தெரிய வந்தது ஒரு ரிப்போர்ட். என்னன்னா, காலிஃப்ளவர் லீவ்ஸில் இருக்கிற மெடிசின் ஹை லெவலில் இருக்குது. பார்க்க க்ரீனியாக இருக்கிற காலிஃப்ளவர் லீவ்ஸில் அத்தனையும் ஆன்டிபயோட்டிக்ஸ் அள்ளி அள்ளி போட்டு அது உருவாக்கப்பட்டிருக்கு. ஹைப்ரிடான லீவ்ஸ் தான். அதனாலேயே இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகியிருக்கு கேஷ்யூ பன்னிக்கு. நீங்களே லெக்ஸில் அப்சர்வ் பண்ணனா எப்படி இப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன் உங்கள் பன்னீஸ்க்கு வந்தால் எப்போவுமே கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். ஃபுட்டில் தான் ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோவை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு சம்டைம்ஸ் புரியவே புரியாது. நாங்கள் நல்லா தானே சாப்பிட வைக்கிறோம், நல்லா தானே கொடுக்குறோம், ஆனால் இப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன் எப்படி வரும்னு. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற மெடிசின் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹெவியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட அனிமல்ஸ்க்கு தாங்கவே தாங்காது. வெஜிடபிள்ஸில் யாராவது அவ்வளோ நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு கிராப்ஸை கல்டிவேட் பண்ணுவாங்களா?
இப்போ இருக்கிற எரால நாம் ஹியூமன் கைண்ட் எல்லாமே மெடிசின் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஹியூமனுக்கு அக்கார்டிங்லி அது பொறுத்துக்கும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்லோ பாய்சனாக நம்ம பாடியை அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி இந்த அனிமல் அட்டாக் ஆகியிருக்கு, நாளைக்கு நாம் கூட இந்த பிளேஸில் இருக்கலாம். அதுக்கு சான்சஸ் இருக்குது. இருக்கிற சிவியரிட்டியில் இதுக்கு நடக்கவும் முடியல, வாக் பண்ணவும் முடியல. வார்ம் அண்ட் காஸி ஃபீல் கிடைக்கட்டும்னு ஷிவரிங் இல்லாமல் தடுக்கிறதுக்காக கேஷ்யூ பன்னிக்கு ஒரு பெட்ஷீட்டில் ரேப் பண்ணி வச்சது அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஃபைனலி இப்போ தேர்ட் டே போய் காமிச்சிடலாம், ஏன்னா ஃபுட்டே இல்லாமல் இருக்குன்னு ட்ரிப்ஸ் கூட ஏற்றி பார்த்தாச்சு. ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். ட்ரிப்ஸு போட்டாச்சேன்னு ஹெல்த்தி ரீகவரி கிடைக்கும்னு நினச்சி வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. ஆனால் பார்த்தா சில மூமெண்ட்லேயே என்னுடைய க்யூட் கேஷ்யூ என்னை விட்டு பிரிஞ்சிருச்சு. இந்த மூமெண்ட் தான் எனக்கு தாங்க முடிய மாட்டேங்குது. இன்னா லில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன். ஆல்மைட்டி அல்லாஹ்க்கு தான் நாம் பிலாங் ஆகிறோம். அவங்களுக்கு தான் ஃபைனலி நாம் போய் சேர போகிறோம். குல்லு நஃப்ஸின் ஜாய்கத்துல் மௌத். எவ்ரி சோல் லிவிங் பீயிங் டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும் டெத்தோடது. அது எந்த ஒரு லிவிங் பீயிங்காக இருந்தாலும் சரி. இந்த நம்பிக்கையோட கேஷ்யூ பன்னிக்கு ஃபைனல் ரைட்ஸ் என்ன இருக்கா, அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு இப்போது மூவ் ஃபார்வர்ட் பண்ணி தான் ஆகணும். ஐஸ் ஃபுல் ஆஃப் டியர்ஸ் இருக்குது. ஹெவி ஹார்ட்டோட மனசுக்கு பக்கத்தில் வச்சு வளர்த்த என்னுடைய க்யூட் பெட், என்னுடைய க்யூட் டாட்டரை நான் இப்போ அடக்கம் பண்ண போகிறேங்கிற ஒரு ஃபீல் இருக்கே, அது நிஜமாவே தாங்க முடியல. சில பேருக்கு இது ஜஸ்ட் அன் அனிமல் தான் தெரியும், ஆனால் வளர்த்தவங்களுக்கு தானே தெரியும் அது எவ்வளோ க்ளோஸுன்னு. வாயில்லா ஜீவன் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த வாயில்லா ஜீவனுக்கும் உயிர் பிரியற டைம் கிடைச்ச கஷ்டம் அது கண்ணால் பார்க்கும்போது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அது டூத் ரெண்டும் அடக்கிட்டு அது உயிர் போகும்போது பட்ட கஷ்டம் அது பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, வாயில்லா ஜீவனாக இருந்தாலும் உயிர் போகிற ஒரு அந்த மூமெண்ட்டை எவ்ரி இண்டிவிஜுவல் சகிச்சு தான் ஆகணும். ரியலி டிஃபிகல்ட். வாயில்லா ஜீவனுக்கே இவ்வளோ ட்ரபிள் வருதுன்னா யோசிச்சு பாருங்க, நாம் ஹியூமன் கைண்ட் வாழ்நாளில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ண வரும் நம்ம ஆக்டை வச்சின்னு. ஆல்மைட்டி அல்லாஹ் நமக்கு அடிக்கடி ஞாபகம் படுத்துகிற ஒரே ஒரு விஷயம் இதுதான் இன்றைக்கி கேஷ்யூ சந்திச்சிருக்கு. இந்த கேஷ்யூ ப்ளஸில் நானாக இருந்து தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நாளைக்கு நான் இறந்தால் என்னுடைய டெத்தை என்னால் பார்க்க முடியாது. அதனாலேயே கேஷ்யூவோட டெத் என்னோட டெத்தாக நான் அப்சர்வ் பண்ணேன், உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வேர்ல்ட்லி லைஃப் வெரி வெரி சிம்பிள். இதுதான் நமக்கு டீச் பண்ணுறது. இருக்கிற வரைக்கும் நமக்கு இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட சந்தோஷமாக இருக்கணும், லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கணும். ஆல்மைட்டி அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிற கமாண்டை ஃபாலோ பண்ணி ரைட்டீஜியஸ் வாழ்க்கையை லீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட போய் சேரணும். வாயில்லா ஜீவனுக்கே இவ்வளோ ட்ரபிள் வந்திருக்குன்னா நாம் ஹியூமன் கைண்டுக்கு எவ்வளோ ட்ரபிள் வரும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரீட்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரீக்கு அண்டர் பரி பண்ணிடலான்னு சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அது எனக்கு கரெக்டாக படலை. ஏன்னா என்னுடைய க்யூட் கேஷ்யூ பெட்டை நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பராக தான் நினச்சேன். அதுக்காகவே நான் இடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன், கிரேவ்யார்டுக்கு. அங்கே ஒரு மாஸ்க் இருந்தது. அங்கே போய் ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அவங்க நிராகரித்தாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த க்யூட் கேஷ்யூக்கு அடக்கம் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு பார்த்தோம். இந்த இடத்துல ஓகேன்னு சொன்னாங்க. ஹெவி ஹார்ட்டோட ரிட்டன் ஆகி இந்த மாஸ்கில் கொஞ்சம் இடம் கொடுத்தா எங்கள் பன்னியும் பரி ஆயிரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே போல் அங்கே இருந்த இன்சார்ஜர் ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபீமேல்ஸ் கிரேவ்யார்டுக்கு என்டர் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த வேர்ட்ஸை மதித்தோம். நாங்கள் வெளியவே வெயிட் பண்ணி பார்த்துக்குறோன்னு பர்மிஷன் கேட்டோம். எங்களுக்கு ட்ராப் பண்ண வந்த ஆட்டோமேன் நல்ல ஒரு கைண்ட் குட் ஹார்ட் ஆட்டோமேன். அவங்க தான் ஃபைனல் ரிச்சுவல்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்க கேஷ்யூக்கு பரி பண்ணுறதுக்காக. அங்கே இருந்த ஒரு பர்சன் தான் இவங்க தான்
டிக் பண்ணுறவங்க தான் இங்கே ஹபரை. ஸோ இந்த கிரேவ்யார்டை பாருங்கள். இந்த இடத்துல தான் நாங்கள் ஃபைனலி வரப்போகிறோம். இதுக்காகவா நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பொறாமை பண்ணுறோம், இவ்வளோ திங்ஸுக்கு டிமாண்ட் பண்ணுறோம். இது வேணும், அது வேணும், லக்ஸுரி லைஃப் வேணும், பெரிய பெரிய பங்களா வேணும், கார் வேணும். அதுக்கப்புறம் நிறைய மக்கள் பார்ப்பாங்க, அவங்க முன்னாடி எங்கள் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணும். ஆஃப்டர் ஆல் இதுக்காக மட்டுமா? என்ன நினச்சி பாருங்கள் டியர் வியூவர்ஸ். இப்போது இதே இடத்துல தான் பல பேர் பலியாயிருக்காங்க. அவங்க நிலைமை என்னவா இருக்கும்னு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். என்ன வாங்கிட்டு போகிறோம்? ஆல் ஆஃப் த சடன் எவ்ரி சோல் டெத்தோட டேஸ்ட் பண்ணி தானே ஆகணும். இப்போ என்னுடைய ஹார்ட் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, ஈஸியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஃபைனலி என்னுடைய கேஷ்யூ பன்னிக்கும் கிரேவ்யார்டில் இடம் கொடுத்துருக்காங்க. ஹியூமனிட்டி இருக்குது பார்த்தீங்களா? அதே இன்னொரு மாஸ்கில் பிளேஸ் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அது ஹியூமனிட்டியா சொல்லுங்கள்? 5 டைம்ஸ் தொழுது என்ன பிரயோஜனம்? இந்த ஒரு குட்டி உயிருக்கு ஒரு சின்ன 1.5 அடி பிளேஸ் இல்லாமல் போயிருச்சா? அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபைனலி இப்படிப்பட்ட ஒரு மண்ணில் தானே நம்ம தூங்க போகிறோம். அது நினச்சி பார்த்து மக்கள் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது ஃபைனல் ரிச்சுவல்ஸில் கேஷ்யூ ஃபைனலி பலியாக போகுது. இதை பார்த்தா தான் ரொம்ப ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. என்னோட க்யூட் கேஷ்யூக்கு டச் பண்ணும்போது அதோட இயர்ஸோடு சேர்ந்து அதோட ஃபர்ரு ஃபெதர் எல்லாமே ரேஷம் டச்சாக இருக்கும். ரொம்ப ஸ்மூத் அண்டு ஹெல்த்தியாக இருக்கும். டச்சிங் ஃபீல் பார்த்தீங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட என்னுடைய க்யூட் கேஷ்யூ இந்த சாண்டில் போய் தூங்குதே, அது நினச்சி பார்த்தாதான் மனம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுது. இருந்தாலும் இது ஆல்மைட்டி அல்லாவுடைய பிளான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்கக்கிட்ட தான் நம்ம போய் சேரணுங்கிறதுக்காக இது ஒரு சாட்சியாக நம்ம எடுத்து மனசை சார்ட் அவுட் பண்ணிக்கணும். ஃபைனல் வாழ்க்கை அங்கே தான் எட்டர்னல் லைஃப் ஆஃப்டர் டெத் ஆல்மைட்டி எல்லாம் சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த வேர்ல்ட்லி லைஃப் ஜஸ்ட் டெம்பரரி தான். ஃபைனலி நம்ம கேஷ்யூ பன்னி நம்ம விட்டு இப்போ ஃபைனலி பிரிஞ்சிருச்சு. இதுதான் லாஸ்ட் ஃபோட்டோ எங்கள் க்யூட் கேஷ்யூவோடது. இந்த வீடியோவில் ஒரு லெசனாக நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஹியூமன் கைண்ட் சிம்ப்ளிசிட்டி வாழ்க்கை, ஹானஸ்டி வாழ்க்கையாக வாழணும். நிறையா சதுகாய ஜாரியாக பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின் சோர்ஸ்ஃபுல் தாட் என்னென்னா ஃபுட்டு தான். க்ரீன் வெஜிடபிள்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸில் எல்லாமே நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் சேர்த்தாமல் இருக்க ஹைப்ரிட் ப்ராசஸ் பண்ணி பாப்புலேஷனுக்காக எக்ஸசிவாக பண்ணணும்னு இப்போ இருக்கிற காலத்தில் டிஜிட்டல் வைஸாக பண்ணிட்டாங்க. கலர் அப்போல்லாம் நேச்சுரல் க்ரீன் இருந்தது, இப்போது மாறி டார்க் க்ரீனாக இருக்குது. நீங்கள் கேள்வி பண்ணுங்கள் கடலை எதுக்கு இப்படி இருக்குது? நேச்சுரலி கல்டிவேட்டட் வெஜிடபிள்ஸை தான் நீங்கள் மைண்ட் பண்ணி வாங்கணும். கண்ட்ரி வெஜிடபிள்ஸாக இருக்கணும். நிறைய மெடிசன்ஸ் போட்ட வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா கேஷ்யூவோட கெதி தான் நம்ம போல் ஹியூமன் கைண்டுக்கு ஸ்லோலி அது அஃபெக்ட் பண்ணி கேன்சருக்கு கொண்டு வந்துடும். ஸோ டேக் கேர் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் வேர்ல்டை எப்போவுமே நேச்சுரலாகவே வச்சுக்கணும். செகண்ட் தாட் என்னென்னா, ஒரு ஸ்மால் கேஷ்யூ இறந்ததுக்கு சில இடத்துல பிளேஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது யோசித்து பாருங்கள். இது பார்த்தீங்களா? இதே இடத்துல தான் கேஷ்யூ எப்போவுமே உட்காந்துட்ருக்கும். ரியலி எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. என்னுடைய கேஷ்யூவோட மிஸ்ஸிங் மூமெண்ட்டாக தான் இருக்குது. இப்போது நான் என்னுடைய காசி க்யூட் ஃபர்ரி கேஷ்யூவை தேட எங்கே போவேன்? அது வாழ்ந்த பிளேஸ் பாருங்கள், இன்றைக்கி எம்டியாக இருக்குது. என்னுடைய க்யூட் கேஷ்யூ எனக்கு விட்டு பிரிஞ்சிருச்சின்னு அது எனக்கு நம்பவே முடியலை. அதோட பாஸ்கெட் பாருங்கள், எம்டியாக இருக்குது. எங்கே போய் தேட? ஆனால் ஒரு வாயில்லா ஜீவன் சாப்பிட்ணும் ஆசையாப்பட்டு சாப்பிட்டது தப்பா, இல்லை இப்போ இருக்கிற வாழ்க்கையில் இப்படி சேஞ்சஸ் வந்தது தப்பா? எதுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். கேஷ்யூக்காக மண்ணில் வாழணும்னு அதுக்காக நிறைய சாண்டெல்லாம் போட்டு வாழ வச்சேன். இருந்தாலும் என்னுடைய க்யூட் கேஷ்யூக்கு என்னால் காப்பாற்ற முடியலை.
எனக்கும் ஹோப் கிடைக்கணும், பேஷன்ஸ் கிடைக்கணும்னு நீங்கள் டியர் வியூவர்ஸ் துவா பண்ணுங்க. இந்த கேள்வி நான் அடிக்கடி என்னுடைய ஆல்மைட்டி அல்லாஹ்கிட்ட கேட்டுட்டே தான் இருக்கேன். என்னுடைய க்யூட் கேஷ்யூக்கு எப்போவுமே நான் மிஸ் பண்ணுவேன். அது என் மனசில் தான் இருக்கும். என்னுடைய க்யூட் கேஷ்யூவோட த்ரோபேக் பிக் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மனசுலையும் இந்த க்யூட் கேஷ்யூ எப்போவுமே இணைப்பிரியா அன்போட இருக்கும்னு நினைக்கிறேன்.